வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சானட் பற்றி பார்க்கலாம் வாங்க. சானட்டுன்னா 14 அயம்பிக் பென்டாமீட்டர் லைன்ஸில் உருவாக்கப்பட்டது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரைம் ஸ்கீமும் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் இட்டாலியில் தான் சானட் எழுதப்பட்டது. இந்த வேர்டு சானட்டுன்றது இட்டாலியனில் சொனெட்டோ, அதாவது லிட்டில் சவுண்ட் அப்படின்ற அர்த்தத்தில் அமைக்கப்பட்டது தான் சானட்டு. இட்டாலியன் போய்டான பெட்ராச் தான் நிறைய சானட்ஸ் எழுதியிருக்காரு. அவருடைய மனம் கவர்ந்த லாராவை பற்றி அவரோட அன்பையும் காதலும் தெரிவிக்கிறதுக்காக அந்த சானட்ஸ் அவர் எழுதினார். பெட்ராச்சோட போயம்ஸ் தான் யூரோப்பியன் லிட்ரேச்சர்லேயும் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஆனாலும் அந்த கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் சானட்டை எழுதுறத நம்ம பெட்ராச்சியன் சானட்டு தான் சொல்லுவோம். ஒரு சானட் சைக்கிள் இல்லைனா சானட் சீக்வென்ஸ் ஒரு கலெக்ஷன் ஆஃப் சானட்ஸ் தான். ஒரு சானட்டோட இன்னொரு சானட் ஒரு தீமால் லிங்க் ஆகிருக்கும். ஒரு தீம் ஆரம்பித்து அதுலேருந்து ப்ராக்ரெஸ் ஆகி அடுத்தடுத்த சானட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு மேஜர் இங்கிலீஷ் சைக்கிள் சானட் பார்த்திங்கன்னா சர் ஃபிலிப் சிட்னி தான் அவரோட அஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லாவில் எழுதியிருப்பார். இதில் முக்கியமான தீம்னு பார்த்திங்கன்னா காதல். இது உருவான சமயம் எலிசபெத்தன் ஏஜ். ஜான் டன்னும் ஜான் மில்டனும் கூட சானட்ஸில் நிறைய சப்ஜெக்ட்ஸில் அவங்க சானட்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த சானட்ஸ் அதோட ஃபார்மால் தான் டிஃபைன் ஆகுதே தவிர தீம் ஒருத்தவங்களும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய விருப்பப்படி தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ பெட்ராச்சியன் சானட் நம்ம இட்டாலியன் சானட் கூட சொல்லலாம். இது 2 வகையாக 2 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. முதல் பார்ட் ஆக்டேவ், அதாவது முதல் 8 லைன்ஸ் ஆக்டேவு. அடுத்து கடைசியாக வரக்கூடிய 6 லைன்ஸ் செஸ்டெட்டு. இப்போ ஆக்டேவில் பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியோ இல்லை ஒரு ப்ராப்ளமோ எடுத்து சொல்லப்படும். காசுரான்றது ஒரு பாஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வால்ட்டான்றது அதில் டேர்ன் அண்ட் தாட், அதாவது அவங்க நினைக்கிறதுலேருந்து ஒரு மாறுபாடு வரும். செஸ்டெட்டில் இவங்க கொடுத்த ப்ராப்ளத்துக்கோ இல்லை இவங்க எழுப்பின கேள்விக்கான பதிலோ இல்லை ஒரு ரெசல்யூஷனோ அதில் வரும். இதோடைய ஆக்டேவ் ரைம்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிபிஏ ஏபிபிஏ. செசட் ரைம் சிடிஇ சிடிஇ இல்லைன்னா சிடிசி சிடிசின்னு அமைஞ்சிருக்கும். பெட்ராச்சியன் ஃபார்ம் ஜான் மில்டனும் கிறிஸ்டினா ரொசெட்டோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ், மில்டன் எதுனா ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸை பெட்ராச்சியன் சானட்டுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ் சானட்டை ஷேக்ஸ்பியரின் சானட்டும் சொல்லுவோம், ஸ்பென்சேரியன் சானட்டுன்னு சொல்லுவோம். ஸோ தாமஸ் ஒயிட்டும் ஏர்ல் ஆஃப் சுரேவும் தான் 16ஆம் நூற்றாண்டோடைய முதல் பாதியில் இங்கிலாண்டில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கிலீஷ் சானட் பார்த்திங்கன்னா 3 குவாட்ரன்ஸ், அதாவது 4 லைன் வரக்கூடியது குவாட்ரன்ஸ். அது மாதிரி 3 குவாட்ரன்ஸும் கடைசியில் ஒரு கப்லெட்டும், அதாவது 2 லைன்ஸும் வரும். அப்போ ரைம் ஸ்கீம்னு பார்த்திங்கன்னா ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. இதில் ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் குவாட்ரன்ஸு, ஜிஜி கப்லெட்டு. இந்த ஃபார்மை தான் வில்லியம் ஷேக்ஸ்பியர் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணதுனால ஷேக்ஸ்பியரின் சானட்டுன்னு நம்ம இதை சொல்வோம். இப்போ இங்கிலீஷ் ஃபார்மில் பார்த்திங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர் ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் அவருடைய அமரோட்டியில் கொண்டு வந்தார். அதனாலே இது ஸ்பென்சேரியன் சானட்டுன்னு சொல்வோம். இதில் 3 குவாட்ரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ரைமிங் கப்பல் இருக்கும். இந்த குவாட்ரன்ஸ் ஒன்றோடு ஒன்று அதோடைய ரைம் ஸ்கீமாலேயும் அந்த தீமாலே லிங்க் ஆகிருக்கும். இதோட ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏபி ஏபி பிசி பிசி சிடி சிடி இஇன்னு முடியும். உங்களுக்கும் சானட்டை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.